அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்தின் முதல் பகுதியிலே ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை அறிகிற அறிவு எவ்விதமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனையும் தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை தேவனால் எவ்வளவாய் அசைக்கப்பட்டிருந்தது என்பதையும் நாம் பார்த்தறிய தேவன் உதவி செய்தார். அதையும் கூட சுருக்கமாக உங்களோடு கூட மீண்டுமாய் பகிர்ந்து கொண்டு இந்த நாளிலே அதிகமான வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க ஆண்டு எனக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் ஏறக்குறைய 1ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதன் தேவனை அறிந்து வைத்திருக்கிற அனுபவம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, ஒரு குடும்பத்திலே தேவனை அறிகிற அறிவை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனிதன் தேவனுக்காக தன்னுடைய ஜீவனையும் துச்சமென எண்ணினான். இதைத்தான் இயேசுவானவர் சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனத்திலே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று கர்த்தராகிய இயேசுவானவர் சொன்னார். அதை தொடர்ந்து சொல்லுகிறார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வான் சொல்லி ஆண்டவர் மகிமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசுகிறார். ஆக இந்த பூமியிலே நம்முடைய ஜீவனை கெட்டிய பிடித்து கொண்டு வாழ்வதல்ல, ஆண்டவருக்காக எதையும் இழந்து விடுவதற்கு நான் ஆயத்தம் என்பதை நம்முடைய மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, அப்படி அர்த்தம் என்ன, நான் பாடுபடுவதற்கு அல்லது நெருக்கப்படுவதற்கு உபத்திரவப்படுவதற்கு மாத்திரமல்ல, அவன் நிமித்தமாக அவருடைய நாமத்திற்காக மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அற்புதமான பகுதியை நீங்கள் நானும் இந்த அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்க முடியும். ஆக ஒரு தனிப்பட்ட மனிதனை தேவன் எவ்விதமாய் அசைத்தார், தனிப்பட்ட மனிதன் தேவனை எவ்வளவாய் அறிந்து வைத்திருந்தார் என்பதை நாம் கடந்த நாளிலே தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். நாமும் கூட பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேத வசனங்களால் அசைக்கப்பட்டிருக்கிற அனுபவத்தை கொண்டிருக்கணும். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம், ஏதோ 2 பாட்டை பாடினோம் அதை முடித்தோம் என்று சொல்லி கடமைக்காக ஏதோ ஒன்று செய்துவிட்டு கடந்து போவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய வசனங்களினாலே அசைக்கப்பட வேண்டும். பாருங்க, ஒரு மனிதனுக்கு உச்சக்கட்ட ஒரு பொக்கிஷம் அப்படி சொன்னா அந்த மனுஷனுக்கு அவனுடைய உயிர் தான் அவனுக்கு உச்சக்கட்ட பொக்கிஷம். அவன் கையில ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தா கூட, இந்த 10 கோடி உனக்கு வேணுமா, உனக்கு சொத்து 10 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா 10 கோடி உனக்கு வேணுமா அல்லது உனக்கு உயிர் முக்கியமா அப்படின்னு கேட்டா அந்த மனிதன் எதை தான் சொல்லுவான் தெரியுமா, உயிர் தான் முக்கியம் சொல்லுவான். ஏன்னா ஒட்டுமொத்த ஆசைகளை குவித்து தட்டினாலும் சரி, எவ்வளவுக்குள்ள ஏன் உலகத்தினுடைய எல்லா ஆசாபாசங்களையும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சொத்து பத்துகளையும் அவனுக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதில் அவன் மிகவும் அக்கறை உள்ளவனா இருக்கிறான். பாருங்க, அதனால அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம், ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய உயிரையும் தேவனுக்காக கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார். அப்படி என்றால் என்ன, ஏதோ நான் சாகணும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு நினைச்சிட்டீங்களா? இல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தம். ஏதோ கட்டப்படுறதுக்கு மாத்திரம், அடிக்கப்படுறதுக்கு, நொறுக்கப்படுறதுக்கு, பொருட்களை இழப்பதற்கு, பணத்தை இழப்பதற்கு, என்னுடைய பலத்தை இழப்பதற்கு மட்டும் இல்ல, சாகவும் நேரிட்டாலும் பரவாயில்ல, அதற்கும் நான் ஆயத்தம் என்று சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆகவேதான் பிரியமானவர்களே, நாம் வேதத்துல பல தாசர்களை நாம் பார்க்கும்போது தேவனுக்காக தங்களுடைய உயிரையும் தங்களுடைய ஜீவனையும் அவர்கள் பொருட்டாக எண்ணவில்லை என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்தில் கிதியோனை குறித்து அவனுடைய குமாரன் சொல்லும்போது, யோதாம் சொல்லும்போது, என் தகப்பன் தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானின் கையில் நின்று ரட்சித்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 12வது அதிகாரத்தில் எப்தா எப்ராயிமரோடு பேசும்போது, நீங்கள் என்னை ரட்சிக்க வரவில்லை என்று நான் அறிந்தபோது, நான் கண்டபோது என் பிராணனை என் ஜீவனை என் கையில பிடித்துக் கொண்டு நான் அமலேக்கியரை நான் மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கிதியோனை குறித்து நாம் பார்க்கிறோம், எப்தாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏன் தாவீதை குறித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோனத்தான் சவுல் என்கிற தன் தகப்பனிடத்தில் சொல்லும்போது, அவன் தன் பிராணனை தன் ஜீவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்று போட்டான் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார்.
ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட விதத்திலே அசைவு காணப்பட வேண்டும். மறக்கவே கூடாது. என் வாழ்க்கையில அசைவு இருக்க வேண்டும். ஏதோ என்னிடத்துல ஒரு 5000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படி சொல்லி ஏதோ ஒரு பணத்தை கொடுக்கறத பத்தி நான் பேசல. வாழ்க்கையே விடுறதுக்கு கூட பரிசுத்தவான்கள் அந்த நாட்களிலே அஞ்சவில்லை. என்ன நேரிட்டாலும் சரி. இப்பொழுது நம்மள ஒரு துப்பாக்கி முனையில நீ இயேசுவை மறுதலிப்பியா இல்ல உன்னை சுடவான்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல போறோம்? இல்ல நீ சுடாத, நான் இயேசுவை மறுதலிச்சுன்னு சொல்லிடுவோமா? இல்ல. ஜீவனே போனாலும் சரி, நான் அவருக்காக தான் வாழ்வேன். என் விசுவாசத்தை ஒரு நாளும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற அந்த விசுவாசத்தை நான் ஒரு நாளும் இழக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் உறுதியாய் நிலைநிற்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு முதல் பகுதியாக கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு பகுதியை நாம் தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். அது என்ன? பிலிப்புவின் குடும்பத்திலே அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய 4 குமாரத்திகள் இருந்தார்களாம். எத்தனை குமாரத்திகள்? 4 குமாரத்திகள் இருந்ததாக அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். பிலிப்பு என்பவன் சுவிசேஷகன். அவனுடைய வீட்டிலே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய 4 குமாரத்திகள். பாருங்க, அப்ப ஒரு வீட்டுக்குள்ள சுவிசேஷமும் தீர்க்க தரிசனமும், சுவிசேஷமும் தீர்க்க தரிசனமும், சுவிசேஷமும் தீர்க்க தரிசனமும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப சுவிசேஷம் எதை குறிக்க தெரியுமா? நல்லா கவனிங்க. இங்க பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டில போய் தங்கியிருந்தோம் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அவர்களும் அவரோடு கூட சேர்ந்தவர்களும் அங்கே தங்கியிருந்தார்கள் சொல்லி ரெக்கார்டிகளா லூக்கா என்கிற தேவ மனிதன் இதை எழுதுகிறார் கர்த்தருடைய கிருபையினாலே. அப்ப செசரியா பட்டணத்திலே ஒரு விசேஷம் இருந்தது. எத்தனையோ குடும்பங்கள் இருந்திருக்கலாம். அதுல பிலிப்புடைய குடும்பம் அடையாளப்படுத்தப்படுகிறது. அதுல உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சோர மார்க்கமாய் வளர்க்கவில்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பக்தி உள்ளவர்களாய் தேவனை அறிகிற அறிவிலே வளர்த்து எழுப்பி இருக்கிறார் என்கிற அருமையான சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? பிலிப்பு என்கிறவன் சுவிசேஷகர். பிலிப்பு என்பவர் சுவிசேஷகர். அவருடைய குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்கள். தீர்க்க தரிசிகள் அப்படின்னு நான் சொல்லல, தீர்க்கதரிசிகள் சொல்லல. வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. நான் தீர்க்கதரிசின்னு சொன்னேன்னு சொல்லிடக்கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளா அல்லது அப்போஸ்தலர்களா அல்லது சுவிசேஷகர்களாங்க நமக்கு தெரியாது, பைபிள்ல இல்ல. ஆனா அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க, தகப்பன் அப்படிங்கிறவன் முதலாவது ஸ்தானத்தில் உள்ளவன். தகப்பனுக்கு அப்புறம் தானே பிள்ளைகள் பிறப்பாங்க. தகப்பன் வந்தா தானே பிள்ளைகள் எடுத்து. அப்போ தகப்பனை தொடர்ந்துதான் பிள்ளைகள். அப்ப தகப்பனை குறித்து வேதம் சொல்லும் போது அவன் தான் முந்தி பிறந்தவன், பிள்ளைகள் பிந்தி பிறந்தவர்கள். தகப்பன் முந்தி பிறந்தவர், பிள்ளைகள் பிந்தி பிறந்தவர்கள். இதுதான் புது உடன்படிக்கையின் சபைக்கு ஆண்டவர் அருமையான சத்தியமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். முதல்ல தீர்க்க தரிசனம் இல்ல, முதல்ல சுவிசேஷம், இரண்டாவது தீர்க்க தரிசனம். ஒரு சபையில முதல்ல இடம்பெறுவது எது தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா மாறணும் அப்படி சொன்னா முதல்ல ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பது கிறிஸ்துவின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நீங்களும் நானும் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தார். எதற்காக? நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. இதைத்தான் ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4:25 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆக பிலிப்புவினுடைய குடும்பத்திலே முதலாவது அந்த மனிதன் சுவிசேஷகன். உண்மையாவே நம்ம எதை படிக்கிறோம் தெரியுமா? இந்த குடும்பத்துக்குள்ளே சுவிசேஷம் தான் முதல்ல காணப்படுகிறது, சுவிசேஷம். இரண்டாவது தான் தீர்க்க தரிசனம். இது எதுக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்னா, இது முக்கியமான அம்சங்கள் பிரியமானவர்களே. ஏன்னா முதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன தெரியுமா? சுவிசேஷம் தான் அடிப்படை. சுவிசேஷம் இல்லாம ரட்சிப்பு கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் சொன்னேனே, அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார் என்று சொல்லி, நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார் என்று சொன்னேனே. அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அடிப்படையே
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவது. நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபத்தின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறது. இரண்டாவது என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம். தலைமைத்துவத்தில் முதல்ல சுவிசேஷம், அவனுடைய பிள்ளைகளிடத்தில் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சபைகளுக்கு தேவை. தீர்க்க தரிசனம் அன்னைக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா, நீங்க பழைய ஏற்பாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 90% மேல தேவன் தீர்க்க தரிசனங்கிற பேர்ல எதை தெரியுமா வெளிப்படுத்தினா? 90% மேல எதை காண்பித்துக்கிட்டே இருந்தார் தெரியுமா? ஜனங்களுடைய பாவ வாழ்க்கையை கண்டித்து உணர்த்தி, ஜனங்கள் எவ்விதமாய் சோர மார்க்கமாய் போயிருக்கிறார்கள், ஜனங்கள் எவ்விதமாய் மாறுபாடாய் நடந்திருக்கிறார்கள், ஜனங்களுடைய சிந்தைகளும் எண்ணங்களும் பார்வைகளும் நடக்கைகளும் எவ்வளவாய் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது என்பதை ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பித்து, அவர்களை பாவ உணர்வுக்குள்ளே கொண்டு போய் தங்களுடைய சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவைகளை தேவனிடத்திற்கு முன்பாக தாழ்த்தி அறிக்கை செய்து தேவனிடமாய் மீண்டும் கூட்டப்பட வேண்டும், தேவனிடமாய் மீண்டும் திரும்ப வேண்டும் என்கிற அருமையான காரியங்கள் தான் தீர்க்க தரிசனத்திலே காண்பிக்கப்பட்டது. அதனாலதான் ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனங்கள் எடுத்தாலும் சரி, எரேமியா, எசேக்கியேல், மீகா, தானியேல், ஓசியா, ஆமோஸ், ஆபகுக், செப்பனியா, நாகும், மல்கியா, சகரியா, ஆகா என்று சொல்லி இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள், யோனாவை கூட எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள் எல்லாம், அந்த தீர்க்கதரிசிகளுடைய வாயிலிருந்து தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி அவர்களை செம்மைப்படுத்துவதற்காக, அவர்களை சரி செய்து மீண்டும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற இடத்துக்கு கொண்டு வருவதற்காக, அவருடைய வாழ்க்கை சரி செய்யப்பட்டு தேவனுக்குள்ளாக தொடர்ந்து கட்டி எழுப்பப்படுவதற்காக. இவங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு குடும்பத்துக்குள்ள சுவிசேஷகன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 4 குமாரத்திகள், ஒரு ஆள் தகப்பன், 4 குமாரத்திகள். பொதுவாகவே பைபிள்ல 5 அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. வேதாமத்தில் நிறைய நம்பருக்கு அர்த்தம் உண்டு. நான் சும்மா சொல்லல, பைபிள் இருக்கிறதா சொல்றேன். 1 நம்பர் அப்படின்னு சொன்னா ஒரே தேவன் அப்படிங்கறத குறிக்கும். 2 சொன்ன 2 ஏற்பாடுகள், 2 பிரமாணங்கள், 2 விதமான அடையாளங்களை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். 3 சொன்ன திரியேக தேவன். இப்படி 5 அப்படிங்கிறதுக்கு உண்மையாவே பைபிள் ஸ்லாங் என்ன தெரியுமா? 5 அப்படின்னு சொன்னா கிருபைன்னு அர்த்தம். நானா புதுசா ஒரு கதை சொல்லல. நீங்க ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா நெட்ல கூட அடிச்சு பார்க்கலாம். ஃபேவர் ஆர் கிரேஸ் ஆர் அன்மெரிட்டட் கிரேஸ் அப்படின்னு கூட நீங்க பார்க்கலாம். அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதியே இல்லாத ஒரு மனுஷன் மேல காண்பிக்கப்படுற ஒரு ஈவுக்கு பேர் தான் கிருபை. நான் எதுக்கு இந்த பிலிப்பு குடும்பத்தை மீண்டும் இதுல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் ஆழத்துக்குள்ள கொண்டு போக வாஞ்சிக்கிறேன் அப்படி சொன்னா, பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 9ஆம் வசனம் 8 மற்றும் 9ல மொத்தம் பிலிப்பு வீட்டுல பிலிப்புக்கு மனைவி இருந்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது, அப்படித்தானே? பிலிப்புடைய மனைவி இருந்தாங்கன்னு போட்டிருக்கா? இல்ல. இருக்கிறத மட்டும் பார்ப்போம். அவங்க இருந்தாங்களா இல்ல இறந்தாங்களா நமக்கு இப்ப தெரியாது. ஆனா பிலிப்புங்கிற ஒரு மனுஷன், 4 குமாரத்திகள், மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 5. பைபிள்ல 5 அப்படிங்கிற நம்பருக்கு கிருபை அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் உண்டு. நீ தாராளமா சர்ச் கூட பண்ணி பார்க்கலாம். கிருபை எதுக்கு சொல்ல வரேன்னா, வீடு அப்படி சொல்லும் போது பிலிப்புடைய வீடு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா வீடு அப்படிங்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க கவனிச்சீங்க அப்படி சொன்னா, வீடுங்கிறது சபைக்கு அடையாளமா இருக்கிறது. என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் அல்லவா என்று சொல்லி நீங்களும் நானும் வேதத்துல பார்க்கிறோமே. மத்திய எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல ஆண்டவர் எவ்வளவு தெள்ள தெளிவா பேசுகிறார். என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் அல்லவா என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு, அது எப்படி இருக்குதா, அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வீடு அப்படி சொல்லும் போது உண்மையாகவே ஒரு விதத்துல தான் சொல்றேன், இந்த ஒரு அர்த்தம் மட்டும் இருக்கு நான் சொல்லல. ஒரு விதத்துல அந்த வீடுங்கிறது எதை குறிக்கி? சபையை குறிக்கி. குறிக்குதா இல்லையா? வீடுங்கிறது சபையை குறிக்கி.
எதுக்காக ஆண்டவர் இந்த நாள்ல இந்த வீட்டை குறித்து பேசுறோம்னு சொல்லும்போது எழுத்தின்படி பார்த்துட்டு போறதுக்காக கிடையாது. அப்படின்னா வரலாற்று உண்மையா படிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். ஆமா, பிலிப்புன்னு ஒரு சுவிசேஷம் இருந்தாரு, அவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க, நல்லா வளர்த்திருந்தாருன்னு சொல்லிட்டு போயிருவோம். ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, நான் எங்கேயோ பார்த்துட்டு வந்து பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. எங்கேயும் பார்த்துட்டு வந்து பேசல. இதை ஆண்டவர் உணர்த்தின சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். பிலிப்பு 4 குமாரத்திகள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இந்த 5 வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கும்போது உண்மையாவே சொல்றேன், தேவனுடைய சபை கர்த்தருடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். பிலிப்பு மற்றும் 4 குமாரத்திகளை வேதம் எதுக்காக காண்பித்துக் கொடுக்கிறது? ஏதோ வெறுமனையா ஒரு குடும்பம் கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமா எழும்புகிறது என்பது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல ஏற்ற மாதிரியா இருக்கிறது என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, வீடு என்பது சபை என்கிற பொருளை குறிக்கி அதுக்குள்ள 5 நபர் இருக்கிறாங்க. 5ங்கிறது கிருபையை குறிக்கும். நான் இன்னொரு விதத்தில் எடுத்துக்கிட்டா 5 வகையான ஊழியங்களை குறிக்கும். எபேசியர் 4வது அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சுவிசேஷ வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதகர்களாகவும், மேய்ப்பர்களாகவும், சிலரை சுவிசேஷகராக ஏற்படுத்தினார் என்று சொல்லி 5 விதமான ஊழியம் இருக்கு. உடனே நீங்க இப்படி கேட்டக்கூடாது, சுவிசேஷகன் தீர்க்கதரிசன் சொல்ற 2 பேர் 2 அடையாளம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஞான அர்த்தமா இது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். அந்த வீட்டுக்குள்ள அந்த 5 வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு சேர்ந்தவர்கள் தங்கி இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கும் ஆதி அப்போஸ்தலர்கள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலமா, ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசம் நிலைத்திருக்கக்கூடிய வாசஸ்தலமா நம்முடைய சபை காணப்பட வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். 5ஆம் நம்பரை மறந்துடாதீங்க. அதாவது the number 5 in the Bible refers to grace, unmerited favor. அதாவது தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு காண்பிக்கப்படுகிற ஒரு இரக்கம், ஒரு ஈவு, அதுக்கு பேர் தான் கிருபை. அப்போ உண்மையிலே நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டார், தேவனுடைய சபை, தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம். எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்ல தெரியணும், நான் அல்ல, கர்த்தருடைய கிருபையில நான் நிலைநிற்கிறேன். அதான் பவுல் சொன்னார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொன்னார், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது என்றவர் சொல்லுகிறத நாம் பார்க்க முடிகிறது. அதிகமாய் பிரயாசப்பட்டேன் உண்மைதான், நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. கடைசி மட்டும் இப்ப என்ன கவனிங்க, உங்களுக்கு புரியும். கடைசி மட்டும் இந்த வீட்டுல எதுலதான் நம்ம நிலைத்திருக்க வேண்டியது இருக்கு? இந்த வீட்டுல எதுதான் நிலை கொண்டிருக்குன்னு சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்க. 3 எழுத்து தான். கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல எதுதான் நிலைச்சிருக்குன்னு சொல்லணும்? கிருபை. அதான் பிலிப்புடைய வீட்டுல நம்ம பார்க்கும்போது 5 அப்படிங்கிறது எல்லாமே உண்மையாவே ஞான அர்த்தம். பைபிள் ஸ்டடினா நம்ம அதை கொஞ்சம் டீப்பா தியானிக்க வேண்டியது இருக்கு. 1ஆம் நம்பருக்குன்னு ஒரு அர்த்தத்தை வச்சிருக்க தேவன். 1 அப்படின்னா ஒரே ஞான ஸ்நானம், ஒரே தேவன், ஒரே நம்பிக்கை, ஒரே அழைப்பு சொல்லி அப்படிலாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப நாமும் கூட இப்படிப்பட்ட வெளிச்சத்துல நிலை கொண்டிருக்க வேண்டும். கிருபையை முதன்மைப்படுத்துங்க. நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, கிருபை. தேவனை சார்ந்து கொள்ளணும். தகுதியற்ற மனுஷன்யா, நான் தூசியும் குப்பையுமா கடந்தேன், என்னை அவர் கண்ணோக்கி பார்த்து, பாவத்திலும் சாபத்திலும் கடந்த என்னை அவர் கண்ணோக்கி பார்த்து என் மேல் விளங்க பண்ணின அவருடைய கிருபை எத்தகைய பெரியது என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள்ளாக எவ்வளவு அதிகமாய் மகிழ்ந்து கலிகூறலாம் தெரியுமா? அதுக்குதான் ஒரு நல்ல சாட்சி. பிலிப்புடைய குடும்பத்திலே 5 நபர் காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைங்கனம் உண்டாவதாக. 5ங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. கிறிஸ்துவானவரும் 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். சவுக்கைகளால பல அடிகள் அடிக்கப்பட்டு பல காயங்கள் ஏற்பட்டாலும் விசேஷமா 5 இடத்தில் அவர் குத்தப்படுகிறார். அவருடைய சரீரம் உள்ளே அவர் சரீரம் பாதிக்கப்படுகிறது.
2 கைகள் 2 கால்கள் விலா. ஆக இந்த 5 காயம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நாம் பார்க்க முடியும். இவ்விதமாய் நாம் கிறிஸ்துவின் கிருபையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்லி தெரியணும், ஆமாயா நான் பாவி, இந்த பாவிய அவர் நீதிமானாய் மாற்றினார், இந்த பாவியை அவர் நீதிமானாய் மாற்றினார். இதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம். தைரியமா சொல்லணும். எபேசியர் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை தைரியமா சொல்லணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதுதான் 5, நம்பர் 5க்கு பேரு அதுதான். அப்ப நாமும் கூட பிலிப்புடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கும்போது, அப்போஸ்தலன் ஆகிய பவுலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது எவ்வளவாய் உணர்த்து வைக்கப்படுகிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தையினால் அசைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து பாருங்க, அப்போஸ்தலன் ஆகிய பவுலோடு சில தேவதாசர்கள் எல்லாம் இணைந்து எருசலேமுக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டது? இந்த கச்சைகளை உடையவன எருசலேமில் யூதர்கள் கட்டி என்ன செய்வாங்க? யார் கையில ஒப்பு கொடுப்பாங்க? புறஜாதியர் கையில ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டாயிற்று. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே, மன்னிக்கவும் 21வது அதிகாரத்திலே 10 மற்றும் 11 நாம் பார்க்கும்போது, அகவு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். எப்படிப்பட்ட கச்சைகளை உடையவன எருசலேமில் உள்ள யூதர் எவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டது. அதுதான் இப்ப நிறைவேற போகுது. ஆனா பவுல் எதுக்கும் அஞ்சல, தைரியமா நிற்கிறார். இப்போ அவருடைய விசுவாச பாதை, இந்த பாதை தான் பார்த்து முடிக்க போறோம். கட்டாயமா நான் முடிச்சிருவேன். இந்த விசுவாச பாதை தான் இப்ப பார்க்க போறோம். அந்த விசுவாச பாதை என்ன? முதல்ல நம்ம கவனிச்ச ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை. மூன்றாவது இங்க நம்ம கவனிக்க போகிறோம் விசுவாச பாதை. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதை தொடர்ந்து விசுவாச பாதை. அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் அவரோடு கூட இருந்தவர்கள் விசுவாசத்தில் உறுதியா இருந்தவர்கள். எப்பேற்பட்ட உபத்திரவத்தையும் கர்த்தருடைய கிருபையினாலே கடந்து வரக்கூடியவர்கள். இவர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? அவங்க கடந்து போறாங்க பாருங்க. போகும்போது ஒரு சீசனை சந்திச்சாங்க. பழைய சீசன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பேர் மினாசோன் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. மினாசோன். மினாசோன் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னா ரிமெம்பரிங், நினைவு கூறப்படுகிறவன், ஞாபகம் உள்ளவன், ஞாபகம் உள்ளவன், நினைவு கூறுகிறவன், நினைவு கூறுதல் அப்படின்னு அர்த்தம். அது என்ன மினாசோன் என்கிற பழைய சீசன் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனுஷனை குறித்து நமக்கு அதிக விளக்கங்கள் இங்கு கொடுக்கப்படல. ஆனா இந்த மனுஷன் எவ்விதமா இருந்திருக்கலாம்னு சொல்லி நம்ம நினைச்சா ஒன்று மட்டும் திட்டவட்டம், அவன் சீசனா இல்லையா? சீசன். அவனும் அவர்களோடு கூட தங்கும்படிக்கு வந்தானாம். இது எதை குறிக்க அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க பிரியமானவர்கள, நம்முடைய விசுவாச பாதையிலையும் பூர்வ காலத்து அடிச்சுவடுகள் என்ன செய்யப்படும்? பூர்வ காலத்து அடிச்சுவடுகளோடு நாமும் ஐக்கியமா இருக்க வேண்டும். பழைய சீசன் என்று சொல்லும் போது இந்த மனுஷனை வேத பண்டிதர்கள் இவ்விதமா கூட சொல்லுவார்கள். அதாவது ஒருவர் ஒரு விதமா, இன்னொருவர் இன்னொரு விதமா கூட சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த பழைய சீசன் சொல்லும் போது இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே சீசன் ஆயிருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு தரப்பார் சொல்றாங்க, ஒரு தரப்பினர். நான் சொல்றது யூகிக்கிறது தானே ஒழிய ஊர்ஜிதமா நான் சொல்றேன்னு நினைக்க கூடாது. பைபிள்ல இல்லாத ஊர்ஜிதமா நம்ப கூடாது. இவ்விதமா சொல்றாங்க. பழைய சீசன் போட்டிருக்கு பாத்தீங்களா? அதனால இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை கேட்டு அவன் சீசன் ஆகியிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எருசலேமில் ஆரம்பத்துல அப்போஸ்தலர்கள் மூலமா சொல்லப்பட்ட சத்தியத்தை கேட்டு கேட்டு இந்த மனுஷனும் சீசன் ஆகியிருக்கிறான் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. அங்க கூட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே, அதுல கூட இந்த மனுஷன் ஒருவனா இருக்கலாம் கூட யூகிப்பது உண்டு. ஆனா எது எப்படியோ நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான படிப்பினை என்ன அப்படின்னா, சீசன். பழைய சீசன் இப்பவும் என்ன செய்யறான்? அப்போஸ்தலர்களை தொடருகிறான், விசுவாச பாதையை தொடருகிறான், மெய்யான மார்க்கத்தின் வழியாய் நடந்து வருகிறான். இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுமா தெரியுது? பழைய விசுவாசிகள் இப்போ இல்ல, சபையில பழைய விசுவாசிகள் கிடையாது. பழைய விசுவாசிகள் பரதேசம் போயிட்டாங்களான்னு தெரியாது, நிலைச்சு நிக்க மாட்டுக்காங்க.
பழைய சீசன் தான். ஏன் பழைய சீசன் இருக்கு? அவரு வயசாயிட்டுனாலயா, அல்லது அழுக்கான வஸ்திரம் போட்டிருக்கனாலயா? அப்படி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவுக்குள்ளே முந்தியே வந்தவர், முந்தி காலத்திலே வந்தவர். இப்ப வந்தவங்களை என்ன சொல்லுவாங்களா? புதிய சீசர்னு சொல்லலாம். நியூ கமர்ஸ், ஓல்டு கமர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ். இப்ப புதுசா சபைக்கு வர்றவங்க இருக்காங்களா, ரட்சிக்கப்பட்டு புதுசா சபைக்கு வர்றவங்களை எப்படி சொல்லலாம்னா, இப்ப புதுசா 1 வருஷம் தான் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு 2 மாசம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்றவங்க. பழைய சீசர்கள் அப்படின்னு சொல்லும்போது, பழைய விசுவாசிகள் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க? 2 வருஷமா விசுவாசியா இருக்கிறவங்கள பழைய விசுவாசிகள் சொல்லுவாங்களா? இல்ல, 20 வருஷம் அல்லது 30 வருஷம் அல்லது 40 வருஷமா விசுவாச பாதையில உள்ளவங்களை தான் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பழைய விசுவாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய சீசர்கள், பழைய விசுவாசிகள். நான் எதுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னா, தற்போதைய அப்போஸ்தல பாதையிலே தற்போதைய தேவ ஜனத்தோடு பழைய சீஷன் இணைந்தே பயணித்து வருகிறான், அவர்களோடு தங்குகிறான். இதை நான் பார்க்கும்போது நிறைய படிப்பினைகளை தேவன் தருகிறார். அதுல விசேஷித்த ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? சிலர் பாருங்க, ஆதி காலத்துல தேவனோடு உள்ள உறவிலே அதிக வைராக்கியமா இருந்திருப்பாங்க. ஆனா தற்காலத்துல பார்த்தா அவங்க சோர்ந்து போய் பின்னடைந்து அவர்கள் கர்த்தரை விட்டு அதிகமாய் விலகி போயிருந்திருப்பார்கள். சிலர் நான் பேசும்போது கூட நான் கேட்டிருக்கிறேன், நான் முன்னாலெல்லாம் எப்படி ஜோம் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாலெல்லாம் நான் பயங்கரமா ஜோம் பண்ணுவேன், அதிகமா பைபிள் வாசிப்பேன் அப்படின்னு. ஆனா இந்த பழைய சீசனை பாருங்க, அவன் ஆரம்பத்தில் இருந்தது மட்டும் இல்ல, இப்பொழுதும் அப்போஸ்தலருடைய கூட்டத்தோடு இணைந்து கொள்ளுகிறான், தேவ பிள்ளைகளோடு கூட தங்கி விடுகிறான், தேவ பிள்ளைகளோடு இருக்கிறான். இவன் ஒரு பழைய சீசன் தான். இவன் பேருக்கு அர்த்தமே மினாசோன் அப்படிங்கிறது ரிமெம்பரிங், நினைவு கூறுதல். ஆமா, இவன் நினைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், இவன் மறக்கப்பட்டவன் அல்ல. ரிமெம்பரிங்க்கு எதிர் சொல் என்ன தெரியுமா? the opposite word for remembering is forgetting. the opposite word for remembering is forgetting. நினைவு கூறுதலுக்கான எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு கேட்டா, மறக்கப்படுதல். இந்த மனுஷன் மறக்கப்படவே இல்லை. ஆதியிலிருந்து அதே அந்த அடிச்சூடல இப்பவும் என்ன செய்யறான்? பின்பற்றி வருகிறான். அப்ப நமக்கு என்ன படிப்பினை ஆண்டு தர்றாருன்னா, பிரியமானவர்களே, 20 வருஷத்துக்கு முன்னால அப்படி இருந்தேன், 30 வருஷம் முன்னால அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இல்ல, இப்பவும் அந்த அடிச்சோட பின்பற்றி வருகிறேங்கிற அருமையான ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்ம இதுலயே உட்கார்ந்துருப்போம். நான் 20 வருஷத்துக்கு முன்னால அப்படி இருந்தேன், 30 வருஷத்துக்கு முன்னால நான் வைராக்கியமா இருந்தேன், இப்போ எல்லாம் ஃபயர்லாம் போயிடுச்சு, இப்ப அந்த அனல் எல்லாம் போயிடுச்சு, இப்ப அந்த அபிஷேகத்தினுடைய மேன்மைலாம் நான் இழந்துட்டேன், ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லல நிறைய பார்த்துருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஜபத்திலே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பெரிய படிப்பு என்னன்னா, பழைய சீசன் தான், ஆனால் இவன் தற்போது உள்ள அப்போஸ்தலருடைய அந்த உன்னதமான அடிச்சுவடுகளிலே தங்கியிருக்கிற மனுஷனா, அவரோடு கூட பயணிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனை குறித்து நாம் படிக்க வேண்டிய அடுத்த ஒரு பாடம் என்ன தெரியுமா? பழைய சீசன். சீசன் என்றாலே என்ன அர்த்தம்? அந்தியோகியாவில தான் முதல் முறை சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு சீசர்கள் அல்ல, சீசர்கள் என்கிறவர்களுக்கு தான் என்ன பெயர் வழங்கிடுச்சு? கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் வழங்கிட்டு சொல்லி நீங்கள் நான் தெள்ள தெளிவாக பார்க்க முடியும் அந்தியோகியாவை குறித்த காரியத்துல. பிரியமானவர்களே, என்ன இந்த நாள்ல உங்களோட சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, சீசன் அப்படின்னு சொன்னா அவனிடத்துல 2 விதமான தகுதி உண்டு. பல்வேறு காரியங்கள் இருக்கலாம், ஆனா எல்லாமே ஒட்டுமொத்தமா சொல்றேன், அவன் 2 குணாதிசயங்கள் உண்டு. ஒன்னு என்ன தெரியுமா? அவன் தன்னை வெறுத்தவன். 2வது என்ன தெரியுமா? அவன் தனக்குண்டானவைகள் எல்லாம் வெறுத்தவன். அதனாலதான் இயேசுவானவர் எனக்கு சீசனா இருக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லும் போது, லூக்காவின் புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25, 26, 27 அதையும் தொடர்ந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, அங்கே அவர் தெள்ள தெளிவாக காண்பிக்கிறார், தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுக்கிறவன் கடைசியா தன்னை வெறுக்கிறவன். அவ்வளவுதான். சீசர்களுக்கு நீங்க 100 படிப்பினைகள் இருக்கு, சீசத்துவத்துக்கு 200 படிப்பினைகள் இருக்கு, எத்தனை படிப்பினைகள் எடுத்துக்கங்க, ஆனா 2 கேட்டகரி தான். என்ன தெரியுமா? அவன் தன்னை வெறுப்பான், தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுப்பான். இதுதான் சிலுவையை சுமக்கிற வாழ்க்கை.
அப்படி சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறவன் தான் எனக்கு சீசன் என்பதை தேவன் திட்டவட்டமாய் காண்பித்து கொடுக்கிறார். லூக்கா 14வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வெட்ட வெளிச்சமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சீசன் இவர்களுடைய பாதையில வருகிறான். நமக்கு ஒரு அருமையான படிப்பினை உண்டு. சும்மா எல்லாரும் அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் இணைய முடியாது. சும்மா எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய காரியங்கள்ல நம்ம நினைச்ச முடியாது, நிலைத்திருக்க முடியாது. ஒரு சீசன் தன்னை அதுக்குள்ளே அர்ப்பணிக்கிறான், தங்கி இருக்கிறான். உண்மையாவே நாம் பார்க்கும்போது சீசத்துவம் அப்போஸ்தலருடைய ஊழியத்தோடு இணைந்ததாக, அதோடு இணைக்கப்பட்டதாக காணப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏனென்றால் ஆதி அப்போஸ்தலர்கள் அறிவித்து வந்த செய்தி எல்லாம் விசேஷமாக சீசத்துவத்தை பற்றியது. தன்னை வெறுக்க வேண்டும், தனக்குண்டானவைகளை எல்லாம் வெறுக்க வேண்டும். அதில் அந்த பூமியில எனக்குன்னு ஒரு கோட்பாடை வைத்துக்கொண்டு, அது என் சுய மரியாதை, என்னை யாராவது பேச எனக்கு தாங்க முடியாது, எனக்குன்னு ஒரு கெத்து இருக்கு அப்படிங்கிறத காண்பிப்பதெல்லாம் சீசத்துவம் ஆகாது. ஆண்டவருக்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் இருப்பானோ. யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னால சொந்த பந்தம் வந்துட்டாலே ஒரு சொந்த பந்தத்தை கூட நம்மளால புறக்கணிக்க முடியாது. சரி 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 சர்ச்சுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம், அப்படி நம்ம என்ன செய்வோம், வளைஞ்சி நெளிஞ்சு போகிற அளவுக்கு பிளெக்சிபிள் ஆயிட்டோம். பெரியமானவர்கள், அதெல்லாம் கூடவே கூடாது. நான் தேவனுடைய சமூகத்துன்னு சொல்லும் போது சொந்த பந்தங்கள் அப்படியே போன் போட்டாங்க, நீங்க நம்ம காலையில் என்ன பார்க்க முடியாது. அது அக்காவா இருந்தா, தங்கச்சியா இருந்தானே, தம்பியா இருந்தானே, அண்ணனா இருந்தானே, அல்லது அத்தை மாமியார் மாமனாரா இருந்தானே, காலையில நீங்க வந்தீங்கன்னா பார்க்க முடியாது. காலையில நான் சர்ச்சுக்கு போகணும், ஒரு நாள் தானப்பா நான் காலையில வர, இல்ல நீ வர முடியாது. நீ வந்தா நீ வீட்டுக்குள்ள வேணா உட்காந்துக்க, சாவி வேணா வச்சுட்டு போறேன், வீட்டுக்குள்ள வேணா உட்காந்துக்க, நான் வந்துதான் அவனை பார்க்க முடியும். அப்படி சொல்றதுக்கு தைரியம் இன்னைக்கு விசுவாசிகள் கிடையாது. அலட்சிய போக்கு, தேவனை மதிக்கிறது கிடையாது. தேவனுக்காக எதையும் துச்சமென எண்ணின ஆதி அப்போஸ்தலர்கள் எங்கே? உலக காரியங்களுக்காக தேவனை துச்சமென எண்ணக்கூடிய இக்கால சபையார் எங்கே? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப மோசமான காலகட்டம் இருக்கு. அதனால பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நம் வைராக்கியம் உள்ளவள நிக்கணும். அதுல கணவனா இருந்தா மனைவியா இருந்தா என்ன? கணவன் சொல்லிட்டா நீங்க மறுதளிச்சிருவீங்களா ஆண்டவரை? உங்கள்கிட்ட கேட்கிறேன். கணவன் இயேசுவை நீ விடணும், இல்லைன்னா நான் உங்களோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? போ. அது மனைவி சொன்னாங்கன்னா நீங்க இயேசுவை விட போறீங்களா, இல்ல நான் உங்களை விடணுமா அப்படின்னு கேட்ட என்ன சொல்ல போறீங்க? இல்லம்மா நீ தாம்மா எனக்கு முக்கியம், இயேசுலாம் எனக்கு ரெண்டாவது தான் அப்படின்னு சொல்ல போறீங்களா? அவ்வளவுதான். அது தேவதூஷணம், அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. எவ்வளவுக்குள்ள நம்ம தாழ்மையா இருக்கணும். கணவனோ மனைவியோ எந்தெந்த காரியங்களை விட்டு கொடுக்கணுமோ எல்லாரும் விட்டு கொடுக்கலாம். ஆனா தேவனா மனைவியா, அல்ல தேவனா கணவனா, அல்ல தேவனா பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது தேவன் தான் எனக்கு முக்கியம். அதுதான் பிரதானம். உடனே வரை சொல்லிடுறது, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் கர்த்தருடைய சபையுடைய. நீங்க அதையும் போட்டு குழப்பாதீங்க. கண்டிப்பா சொந்த குடும்பத்தை நடத்த அறியலையா நீ ஊழியத்தையே செய்யக்கூடாது, நீ வெளியே போயிடணும். அவ்வளவுதான். அது செல்வகுமாரா இருந்தாலும் அதுதான், நீ வெளியே போயிடணும். உன் வீட்டிலே உனக்கு சாட்சி இல்லையா, கணவன் மனைவி அந்த உறவுல சரியில்லையா, அல்லது பிள்ளைகளிடத்துல உனக்கு காரியங்கள் சரியில்லையா, நீ குடும்பத்தை சரியா கவனிக்கலையா, நீ ஊழியமே செய்யக்கூடாது. உண்மைதான், நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா விசுவாசத்தின் பாதையை பொறுத்த வகையில தேவனை நான் இழக்க நேரிடுகிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, நான் தேவனை இல்லை, நான் மற்றவர்களை தான் இழக்கணுமே ஒழிய தேவனை நான் விடக்கூடாது. பிரியமான, தேவனை மறுதளிக்கக்கூடிய காரியம் எனக்கு வந்துடக்கூடாது. அதுல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். எங்கே நாம் கவனிக்கிறோம் சீசன், அருமையான சீசன் பாருங்க. எல்லாவற்றையும் தேவனுக்காக அர்ப்பணித்தவன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதை தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமில் மூப்பர் இடத்துல போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 18 மற்றும் 19 ஆகிய வசனங்களை தொடர்ந்து நீங்க 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இவர் போய் என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்கள மூப்பர்கிட்ட போய் சொல்றாரு, தன் ஊழியத்தினால தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான் என்று 19ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல புறஜாதிகளிடத்தில் எவ்விதமாய் கிரியைகளை நடப்பித்தான் சொல்லி ஒவ்வொன்றா விவரித்து காண்பிக்கிறார். அதை கேட்க அவங்களை என்ன செய்யறாங்க தெரியுமா?
தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதுதான் 20ஆம் வசனத்தை பார்க்க, அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி இப்பதான் ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப யூதர்களுக்குள்ள இப்ப நீர் செய்த ஊழியத்தை குறித்து யூதர்கள், எருசலேமில் யூதர்கள்லாம் கேள்விப்பட்டாங்க. நீங்க அங்க புறஜாதிகள் இடத்துல போய் நீங்க செய்து வந்த எல்லா ஊழியத்தையும் கேள்விப்பட்டாங்க. நீங்க அங்க என்ன பிரசங்கிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ இங்க ஒரு 4 பேரை உங்களோட கூட்டிக்கங்க. நீங்க என்ன செய்யணும்? மோசேயினுடைய முறைமையின்படி அங்க என்ன செய்யணும்? தலை சவரகம் பண்ண வேண்டும். நீங்க பண்ணி அவங்களுக்கான சுத்திகரிப்பை ஒரு 7 நாள் அளவு நிறைவேற்றினாதான் யூதர்கள் உங்களை விடுவாங்க, இல்லைன்னா யூதர்கள் உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு உடன்பட்டார். ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், ஐயா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணுமா கடைபிடிக்க கூடாதா? ஒரு கேள்வி எழும்பலாம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது போல இருக்குது. இப்ப நீங்க வேதத்துல அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்துல அங்க ஒரு பிரச்சனை குறித்து சொல்றாங்க. பவுல் புறஜாதிகளிடத்தில் தேவன் செய்தவைகள் எல்லாம் ஒவ்வொன்றை விவரித்து காண்பித்தோன்னதை கேட்டு தேவனை மகிமைப்படுத்தின அதே எருசலேம் கூட்டத்தார் யூத ஜனங்கள் இப்போ பவுலை எச்சரிக்கிறாங்க, பவுலை உணர்த்துவிக்கிறாங்க. அல்லது பவுலுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்காங்க. என்னன்னா, இப்ப நீர் அங்க புறஜாதிகளிடத்தில் பிரசங்கித்தது எல்லாம் அவங்க கேட்டாங்க. மோசேயின் முறைமையின்படி நீங்க நடக்க வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப யூதர் எல்லாம் கேட்டாங்க. பவுல் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுறாரு. அது மட்டுமல்ல, அவங்க ஒரு வார்த்தையை வைப்பாங்க 21ஆம் வசனத்துல. அப்போஸ்தலர் 21:21 சொல்றாங்க, இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று அவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். மோசேயை விட்டு பிரிந்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே மூலமா தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண ஒழுங்குகள் எல்லாம் நீங்க பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொன்னது யூதர்கள் கேள்விப்பட்டுட்டாங்க. யூதர்கள் உங்களை விட மாட்டாங்க, என்ன உண்டிலன் பண்ண மாட்டாங்க, உண்டிலன் பண்ணிடுவாங்க. அதான் நம்முடைய பாஷையில சொல்றேன், உண்டிலன் பண்ணிடுவாங்க. அதுதான் நமக்கு ஆபத்து நேரிட போகிறது. அப்பதான் சொல்றாங்க, ஒரு 4 பேரை நீ கூட்டிட்டு என்ன செய்யும், அவங்களுக்கு தலை சவரம் பண்ணி அதுக்கான செலவை நீங்க பார்த்து 7 நாள் சுத்திகரிப்பு நாள் போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தலை சவரகம் பண்றது எந்த விரதம், எந்த முறைமை அப்படின்னு சொன்னா நசரேய விரத முறைமைக்கு உட்பட்டது. நீங்க வேதத்துல என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு வேதத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நசரேய விரதத்தை குறித்த காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னாகமம் 6வது அதிகாரம், அதுல கிட்டத்தட்ட வசனத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். நசரேய விரதத்தை குறித்த அருமையான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டுட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 21ஆம் வசனம் வரைக்கும், வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நசரேய விரதத்துல எப்படி இருக்கணும், அதை எப்படி கை கொள்ளணும், காத்துக்கொள்ளணும்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கும். அதனாலதான் பாருங்க, சிம்சோனை பிடிச்ச உடனே அவன் நினைச்சுவாங்க தெரியுமா, அவனுடைய தலைமயிறு என்ன செய்வாங்களாம், சிரைத்துன்னு பாக்குறோம். அப்படிதானே பாக்குறோம். கண்ணை குருடாக்குறாங்க, தலைமுடி எல்லாத்தையும் முதல்ல சிரைப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இங்க என்னாகும் 6வது அதிகாரத்துல பாக்குறோம். 9ஆம் வசனத்தை பாருங்க. 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்து கொண்டு என்று அங்கே எழுதுகிறார். பொதுவா இந்த தலைமுடியை சிரைத்துக் கொள்ற காரியத்தை இங்க நான் பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தையும் பாருங்க. இதே என்னாகமும் 6வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போட கடவன். அந்த காலத்துல இப்படி தலையை சிரைக்கிற 19ஆம் வசனத்தை அப்படிதான் போட்டிருக்கு, தலைமயிரை சிரைத்து கொண்ட பின்பு என்று அங்க எழுதப்படுகிறது. அப்ப இந்த தலை முடியை சிரைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஒழுங்க இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார். எதுக்கு செய்தார்? உடனே நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணுமாங்கிற ஒரு குதர்க்கமான கேள்விக்குள்ள போகக்கூடாது. பவுல் செய்தது சரியா தப்பா அப்படிங்கிறத நான் இப்போ வாதத்துக்குள்ள வரல. ஆனா பவுல் எதுக்காக இதை செய்தார் அப்படின்னு சொன்னா, எப்படியாகிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அங்கே வெளிப்படுத்தப்பட வேண்டும். எப்படியாவது அங்கே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தார். ஒட்டுமொத்த அக்கிரமங்களையும் நிவர்த்தியாக்குகிற கிருபாதார பலியாய் அவர் வெளிப்பட்டார். அந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் மட்டுமல்ல, யூதர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க,
ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 29 மற்றும் 30 ஆகிய 2 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், ரோமர் 3வது அதிகாரம் 29-30 வாசிப்பீர்கள் என்றால், அவர் யூதருக்கு மாத்திரமா தேவன், பிரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலேயும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. ரோமர் 3வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதான் யூதனுக்கு யூதனை போல, கிரேக்கனுக்கு கிரேக்கனை போல. உடனே இப்படி இங்க கேட்காங்க, அப்ப நம்ம இதே மாதிரி முறைமையின்படி தலைமுடியை சதைக்கிறது வேதத்தின் ஒழுங்காங்க கேட்டா, இப்ப நடைமுறை ஒழுங்கு கிடையாதுதான். அந்த காலகட்டத்தில் தேவன் ஏன் இதை அனுமதித்தாருங்கிறத மட்டும்தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. எதற்காக அந்த சமயத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னால், யூதர்களுக்குள்ளேயும் சுவிசேஷம் கடந்து போக வேண்டும். யூதர்களும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து வருகிற அப்போஸ்தலர்களை அங்கீகரிக்க வேண்டும். அதற்காகத்தானே இந்த காரியத்தை செய்தார்கள் ஒழிய, ஏதோ பாவம் செய்ய வேண்டும், மாம்சத்தின்படி நல்வேஷமாய் தெரிய வேண்டும் என்பதற்கு காண்பிப்பதற்கு அல்ல. அவளுடைய நோக்கம் எதை பற்றியது என்பதைத்தான் அங்கே வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கம். அதே போல அந்த சுத்திகரிப்பு நாளும் நிறைவேறி வந்தது என்று சொல்லி 26 மற்றும் 27 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். இதை தொடர்ந்து என்ன நடந்தது தெரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இவன் கிரேக்கரை வச்சு, அதான் புறஜாதிகளை வைத்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்திட்டான்னு சொல்லி 28ஆம் வசனத்துல அவர் மேல பயங்கர குற்றம் சுமந்து விட்டது. கிரேக்கரையும் கூட்டி கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? பவுலுக்கு விரோதமா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நான் முதல்ல சொன்னதுதான், உண்மையான மார்க்கத்தை பற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மாம்சத்தின்படி நடக்கிறவர்களால் உபத்திரவம் வரும். மீண்டும் சொல்லுகிறேன், அதே போல சொல்றேன், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்றைக்குமே சத்துருக்கள் தான். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இதை மாற்றவே முடியாது. இதை மாற்ற முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. மாம்சம் தான், ஆவி ஆவிதான். அதனால இயேசுவானவர் சொன்னார், மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை குறித்து யோவான் 3:3 சொல்றார். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற அனுபவத்தை குறித்து யோவான் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பேசுகிறார். அதை தொடர்ந்து 6ஆம் வசனத்துல சொல்றாரு. யோவான் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இங்க அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்துல விசேஷமா 27, 28, 29, 30, 31 இந்த வசனங்களை எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே 2 வித சாயலை வெளிப்படுத்துகிறார். 2 விதமான கூட்டத்தாரை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒரு கூட்டம் ஆவியின்படி நடக்கிற அப்போஸ்தலர்கள் என்கிற கூட்டம், ஆவியின்படி நடக்கிற கர்த்தருடைய தாசர்கள், ஆவியின்படி நடக்கிற தேவனுடைய சபை. இன்னொரு கூட்டத்தை காமிக்கிறார். அது எதன்படி நடக்கு? சத்தமா சொல்லுங்க. ஒரு கூட்டம் ஆவியின்படி நடக்கு, இன்னொரு கூட்டம் மாம்சத்தின்படி நடக்கு. ஐயா, இந்த சமுதாயத்தில் இப்படி நான் இந்த பாதையில போகணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா போகணும். இந்த பாதை இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எழுதி வச்சுக்கங்க, நீங்க ஆவியின்படி நடக்கிறவர்களா இருந்தால் கட்டாயமா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் உங்களுக்கு எதிரிகள் தான். அது வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரிதான், வீட்டுக்கு வெளியில இருந்தாலும் சரிதான், சபைக்கு உள்ள இருந்தாலும் சரிதான், சபைக்கு வெளியில இருந்தாலும் சரிதான். மீண்டும் சொல்றேன், நீங்களும் நானும் ஆவியின்படி நடக்கிறவர்களா இருந்தால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்றென்றைக்கும் நமக்கு எதிரிகள் தான். இதை மாற்றவே முடியாது. அப்போஸ்தலர்களை பார்த்துட்டு தானே இருக்கோம். எங்க இருந்து பார்க்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 2 அதிகாரம் அப்ப இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் யோவான் 21வது அதிகாரத்துல இருந்தே பார்க்கிறோம். யோவான் 20:20 இருந்தே பார்க்கிறோம். கதவுகள்லாம் பூட்டப்பட்டிருக்கு, எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க, யூதர்களுக்கு பயந்துட்டு இருக்காங்க, கதவு போட்டிட்டு உள்ள உட்கார்ந்துருக்காங்க. ஆவியின்படி நடக்கிற ஒரு கூட்டம், மாம்சத்தின்படி நடக்கிற இன்னொரு கூட்டம். திருத்த முடியுமான்னு கேட்டா திருத்த முடியாது. தேவன் அசைத்தால் மட்டும்தான் நடக்கும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் அவர்கள் அசைக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் ஒண்ணுமே நடக்காது. என்ன செஞ்சாங்க தெரியுமா? பவுலை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க, கதவுகளை பூட்டிட்டாங்க.
தேவாலயத்திலேருந்து அவனை இழுத்துட்டு போறாங்க. நம்ம வேதத்தில் நல்லா பார்க்கலாம். 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தேவாலயத்துக்கு புறம்பே இழுத்து கொண்டு போனாங்க. உடனே கதவுல என்ன செய்யப்பட்டுட்டு பூட்டு போட்டுட்டு கதவை எல்லாத்தையும் பூட்டிட்டாங்க. அவனை இழுத்துட்டு போறாங்க. அவனை கட்டும்படி என்ன செய்யறாங்க? அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையை நீங்க வாசிக்கணும், கண்டிப்பா நீங்க வாசிக்கணும். அது என்ன அப்படின்னா 34, 35 கவனிங்க. 33 இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். பவுல் யார் என்ன செய்தான் அப்படிங்கிறது அடுத்த அதிகாரத்துல தான் வெளிப்படுத்தப்பட போகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சாட்சியை கூட சொல்ல போகிறார். இதுல 22வது அதிகாரத்துல தேவன் தன்னை சந்தித்த விதத்தை விவரிக்க போகிறார். ஆனா அதுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் விசாரணை செய்யப்படும்படிக்கு சேனாபதியினாலே கோட்டைக்குள் கொண்டு வரப்படுகிறான். எப்படி கொண்டு வரப்படுகிறான்? என்ன செய்றாங்க? அவனை என்ன செய்யணுமா? 2 சங்கிலிகளால என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. 2 சங்கிலிகளாலே கட்ட வேண்டும். கைதிகளை தான் என்ன செய்வாங்க? சங்கிலிகளால கட்டுவாங்க. அந்த காலத்துல கைதிகளை தான் என்ன செய்வாங்க? சங்கிலிகளால கட்டிடுவாங்க. அதான் பவுல் சொன்னார், நீயோ தீமோத்தேயுவை பத்தி சொன்னார், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பவுல் சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா? எபேசு நிருபம், பிலிப்பு நிருபம், கொலோசிய நிருபம் இதெல்லாம் எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருக்காரு தெரியுமா? ரோம சிறைச்சாலையில் இருந்தார். அங்க இருந்தான்னு சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில அதைத்தான் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம் மற்றும் 9ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படி மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு இந்த துன்பங்களையும் அனுபவிக்கிறேன். வேத வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை என்று சொன்னார். நான் சொல்ல எல்லாம் வசனம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல தான் சொல்றாரு. 2 தீமோத்தேயு 2:9 சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு இந்த துன்பங்களையும் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாதகன் போல் கட்டப்பட்டு, பாதகன் போல் கட்டப்பட்டு எதற்காக? சுவிசேஷத்தின் நிமித்தம். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். இயேசுவானவர் சொன்னார், மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பகைக்கப்பட்டார். யாரால் பகைக்கப்பட்டார்? ஏற்கனவே தீர்க்கதரிசனம் வந்துட்டு, யூதர்கள் இவனை கட்டி எங்க கொடுப்பாங்க? புறஜாதிகள்கிட்ட கொடுப்பாங்க. அவனை கட்ட போறவங்கள யார் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். அவனை கட்ட போறவங்கள யாரு? நீங்க யூதர்கள் சொன்னீங்கன்னா நீங்க உங்களுக்கு இந்த பாடம் சரியா புரியலன்னு அர்த்தம். யூதர்கள் தான் கட்ட போறாங்க. ஆனா நீங்க யூதர்கள் சொன்னீங்கன்னா நீங்க பாடம் சரியா படிக்கலன்னு அர்த்தம். நீங்க மேல பார்த்து வாசிக்கீங்கன்னு அர்த்தம். அவனுடைய சொந்த பந்தம், அவனுடைய சொந்த ஜனம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வெளியில இருந்து ஒருத்தன் ஏசினா கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. வீட்டுக்குள்ள இருக்கிற தம்பி அல்லது அண்ணன், தங்கச்சி அல்லது அக்கா, நம்ம சொந்தக்காரங்க நல்லா நல்லா பேசி 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 கடைசியில கழுத்து அறுத்துட்டானே அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்குள்ள நிலைமைலாம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. செய்வனை யார் வைக்க நினைக்கீங்க? செய்வனை யார் வைக்கா? நான் பொதுவாக தான் பேசுறேன். அவங்களுக்கு தொழில் நல்லா நடக்குன்னு வச்சுக்கீங்களேன், இங்க உடனே செய்வனை வச்சிருவாங்க. யாரு? பட்டை போட்ட ஆட்கள் வைக்கிறது இல்லை, அவங்க எங்கேயோ இருக்காங்க. விசேஷமா வீட்டார் தான் வைக்கிறது. வீட்டான சொந்த பந்தங்கள் வச்சிரும். இதுதான் இன்னைக்கு உள்ள உலகம். இதுதான். நீங்க பாருங்க, யார் அவனை கட்டி கொண்டு போறான்னா அவன் சொந்த வீட்டுல தான் பிரச்சனை. அதான் உன் சத்துருக்கள் உன் வீட்டார், அவன் சத்துருக்கள் அவன் வீட்டார் அப்படி சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பெரியமானவர்களே, மீகாவின் புஸ்தகத்துல வாசிக்கும். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 7வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, மத்திய எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல பார்க்க முடியும். 10வது அதிகாரம் 35, 36 நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கு. அவன் சத்துருக்கள் அவன் வீட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இங்க சத்துருக்களா இந்த யூதர் ஜனங்கள் எழும்பி
தன் சொந்த இனத்தான அந்நியர் கையில ஒப்பு கொடுக்காங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இதான் தேவ சித்தம். யூதர்கள் இப்ப பாருங்க, யோசேப்பை யாரு புறஜாதிகள்கிட்ட கையில ஒப்பு கொடுக்கா சொல்லுங்க? யோசேப்பை யாரு புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுக்கா? இஸ்மவேலர் இடத்துல ஒப்பு கொடுக்காங்க. இஸ்மவேலர்கிட்ட எங்க கொண்டு போய் ஒப்படுத்திட்டாங்க? எகிப்தியர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்துட்டாங்க. யோசேப்பை யாரு கட்டி யாரு ஒப்பு கொடுக்கா? சொந்த ஜனம், சொந்த வீட்டில் உள்ளவங்க தான் சூனியம் வைக்கிறான். இயேசுவை யாரு புறஜாதி இடத்துல ஒப்பு கொடுக்கா? யூதர்கள் தான் ஒப்பு கொடுக்காங்க. யூதர்கள் தான் ஒப்பு கொடுக்காங்க. ஏரோது பிலாத்து விட்டா போய் ஒப்பு கொடுத்து நீங்க அவரை முடிச்சிருங்க, சிலுவையில் அறையணும் 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 அவர் சொல்லிட்டார். உன் ஜனங்கள் தான் கொடுக்காங்க. ஆமா, ஜனங்கள் தான் கொடுப்பாங்க. இதான் தேவனுடைய நடத்தல பாருங்க. சிம்சோனை பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்தது யாரு தெரியுமா? படிக்கணும் நீங்க பைபிள், தயவுசெய்து நல்லா படிங்க. நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஒரு கழுத தாடையிலும் எடுத்து 1000 பேரை கொல்றாரா? கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குனதுனால. அப்ப அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏத்தாமூர் கண்மலையில சிம்சோன் இருக்கும்போது யூதர்கள்ல ஏறக்குறைய 3000 பேர், எல்லாம் வசன ஆதாரத்தோட தான் பேசுறேன், 3000 பேர் அந்த கண்மலையின் உச்சியில் அவன் உட்கார்ந்து இருக்கான் சிம்சோன். அவன்கிட்ட போய் சொல்றாங்க, பெலிஸ்தர்கள் நம்மை ஆளுகிறார் என்று உனக்கு தெரியாதா? உடனே சொல்றாங்க, நான் உன்னை அவங்க கையில ஒப்பு கொடுக்க போறேன் வா அப்படின்னு சொன்னாங்க. நீங்க மேல விழ மாட்டீங்கன்னு சொன்ன அவங்க சொல்றாங்க, அவன் விழ மாட்டோம், உன்னை கையில ஒப்பு கொடுக்குன்னு சொன்னாங்க. யார்தான் ஒப்பு கொடுக்கா? சிம்சோனே. அவன் சொந்த இனம் தான் ஒப்பு கொடுக்கு. சிம்சோன் தான் கோத்திரத்தான், அதுக்காக மற்ற கோத்திரத்தார் வந்து அந்நியர்களா? யார் சொல்லுங்க? எல்லாம் அண்ணன் தம்பி தானே. சொல்லுங்க, எல்லாம் சித்தப்பா பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க தானே. இதுதான் நிலவரம். அதான் இங்க பாக்குறோம். யார் ஒப்பு கொடுக்கா? பவுலுடைய சொந்த இனத்தாரு புறஜாதியில் அந்நிய இடத்துல ஒப்பு கொடுக்காங்க. அவனை கோட்டைக்குள்ள கொண்டு போறாங்க, 2 சங்கிலிகளால கட்டுறாங்க. அதான் பவுல் சொன்னார், நான் எருசலேமிலே கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். அவர் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாரா இல்லையா? அவரை கட்டி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற சத்தியங்களை நம்ம அடுத்த பைபிள் ஸ்டடியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்கிற வேத வசனங்களை சரியா அறிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சத்தியத்தின் நிறைவேறுதல் காணப்படுகிறதா? தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சாட்சி, குடும்ப வாழ்க்கையினுடைய சாட்சி. பிலிப்புடைய குடும்பத்தில் நான் பார்க்கிறோம், ஒன்று சுவிசேஷம், என்னுடைய தீர்க்க தரிசனமாம். அதுதான் கர்த்தருடைய சபை பெற்றிருக்க வேண்டிய அடையாளம். சுவிசேஷத்தினாலே ரட்சிப்பு, தீர்க்க தரிசனத்தினாலே சீர்படுதல், 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 சீர்படுதல். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பிலிப்புடைய வீட்டுல சுவிசேஷம், இன்னொன்று தீர்க்க தரிசனம். அப்ப நம்முடைய வாழ்க்கை அதுதான். சுவிசேஷத்தின் மூலமா ரட்சிப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுகிற விசுவாசத்தினாலே நமக்கு ரட்சிப்பு. அதோடு நம்ம நின்று விடக்கூடாது. இந்த வீட்டுல என்ன காணப்படணும்? தேவனுடைய சபையாகி இந்த வீட்டுல என்ன காணப்படணும்? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் எதை காண்பிக்கு? சீர்படுத்துகிறது, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறா, நம்மை சரிப்படுத்துகிறா, அப்படி மகிமைக்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்துகிறா, நம்மை சரி செய்து சரி செய்து சரி செய்து சரி செய்து கரையற்ற பிழையற்ற மனவாட்டியை அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளுகிறா. இந்த மேலான வெளிச்சத்துக்கு நம்ம அர்ப்பணம் செய்வோமா? சீசன் மினாசோன் என்கிற ஒரு சீசனை படித்தோமே, நமக்குள்ளே ஆதி அனுபவம் தொடர்ந்து வருகிறதா? ஆதியிலே நாம் தேவனை பற்றிக் கொண்டிருந்த அந்த விசுவாசம் இன்றைக்கும் பலப்பட்டு கொண்டே இருக்கிறதா? ஆதியிலே நாம் தேவனை நேசித்த நேசம், ஆதியிலே தேவனை பற்றுகிற விசுவாசத்தோடு இருந்தோமே, உறுதியாக இருந்தோமே, அந்த உறுதித்தன்மை இன்றைக்கும் காணப்படுகிறதா? ஆராய்ந்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, சொந்த ஜனம் அந்நியர் வசமா ஒப்பு கொடுக்கு. யோசேப்புக்கு அதான் நடந்துச்சு, யோசேப்புக்கு அதான் நடந்துச்சு, பவுலுக்கு அதான் நடந்தது, இயேசு கிறிஸ்துக்கு அதான் நடக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். ஐயோ என்னை பகைச்சிட்டாங்களே, என்னை அப்படி ஆக்கிட்டே இல்ல. நம்ம ஆண்டவர் நாமத்தின் நிமித்தமாய் சொந்த பந்தங்களால கூட நம்ம பகைக்கப்படுவோம். தைரியமா இருந்து கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்து பாருங்க, அந்த மனுஷன் தைரியமா இருந்து அதுக்கு அடுத்து தன் வாழ்க்கையை தேவன் எவ்விதமாய் அசைத்தார்னு சொல்லி சத்துருக்களுக்கு மத்தியில இப்பொழுது சாட்சி சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். அதுதான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படு. இப்போ அவருக்கு ஒரு பந்தி ஆயத்தப்பட்டு ஆயிடுச்சு. இப்பதான் ஆகாரத்தை எல்லாம் எடுத்து கொடுக்கிறார். என்னை தேவன் எவ்விதமாய் சந்தித்தா, நான் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்தேன், என்னை எந்த இடத்துல சந்தித்தா, என்னை எப்படிப்பட்ட மனுஷனாய் மாற்றினான் சொல்லி அருமையான வார்த்தைகளை இப்ப பகிர்ந்து கொள்ள போகிறார். அது 22வது அதிகாரத்தில் இருக்கு. அதை நான் உங்களோடு அடுத்த பைபிள் ஸ்டடியில நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கேட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒரு விசை அர்ப்பணம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
தேவரீர் எங்களுக்கு தந்த எல்லா நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்திலிருந்து தேவரீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த எல்லா நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை காத்துக்கொண்டு எங்களுடைய விசுவாச பாதையிலே இப்படிப்பட்ட பவுல் அடைந்த இப்படிப்பட்ட அனுபவங்களோடு நாங்களும் சென்று எல்லா இடத்திலையும் தேவன் எங்களை சந்தித்த விதத்தை, தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவை, தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எவ்விதமாய் இடைப்பட்டார் என்பதை நாங்களும் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக பறைசாற்றக்கூடிய காரியங்களை எங்களுக்குள்ளே தந்து நடத்துங்க ஆண்டவரே. நாங்களும் எந்த இடத்துல எங்களை நிப்பாட்டினாலும் சரி, எவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, தகப்பனே அங்கேயும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சத்தியங்களிலே வாழ எங்களுக்கு கிருபை பலன் தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.